இஸ்லாமிய வரலாற்றில் தனி இடத்தை பிடித்த ஏராளமான மலைகள், மலை தொடர்கள் இருக்கின்றன. அந்த வரிசையில் மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மலைதான் அபு குபைஸ் என்ற மலை. இந்த அபு குபைஸ் என்ற மலைக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. பல வரலாற்று நிகழ்வுகள் இந்த மலையிலே நடந்திருக்கின்றன. அவற்றை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இஸ்லாமிய வரலாற்றில் தனி இடத்தை பிடித்த ஏராளமான மலைகள் இருக்கின்றன. நான் ஒரு பிளேலிஸ்டில் இஸ்லாமிய வரலாற்றில் இடம் பிடித்த மலைகளை பற்றி மட்டும் பேசியிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அந்த மலைகளுடைய சிறப்புகள் என்ன, வரலாறுகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் தான் மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்ற மலை தான் அபு குபைஸ் என்று சொல்லப்படக்கூடிய மலை. இந்த மலை மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கிழக்கு பக்கமாக 2.3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த அபு குபைஸ் மலை கடல் மட்டத்திலிருந்து 420 மீட்டர் உயரத்திலே இருக்கிறது. இந்த மலைக்கு அபு குபைஸ் என்று பெயர் வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் 2 காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாமா அஸ்ரூகி அஹ்பாரு மக்கா போன்ற கிதாபுகளில் இந்த அபு குபைஸ் மலையுடைய வரலாறை தெளிவுபடுத்துகிறார்கள். அபு குபைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஜாஹிலியா காலத்திலே இருந்தார். இந்த அபு குபைஸ் என்பவர் தான் இந்த மலையில் முதலாவதாக கட்டிடத்தை கட்டியவர். எனவே இந்த மலையில் முதலாவதாக அபு குபைஸ் என்பவர் தான் கட்டிடத்தை கட்டியதின் காரணமாக அவருடைய பெயர் இந்த மலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டக்கூடிய சமயத்திலே முழுமையாக கட்டினார்கள். ஒரே ஒரு கல் இருக்கக்கூடிய இடம் மட்டும் மிகுதமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அபு குபைஸ் மலைக்கு சென்று அங்கே ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை எடுத்து கொண்டு வாருங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபு குபைஸ் மலைக்கு ஏறுகிறார்கள். அங்கே வெள்ளை நிறத்தில் ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடைவெளி இருந்த இடத்தை பூர்த்தி செய்கிறார்கள். அந்த இடம் தான் ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடம். அந்த கல் தான் ஹஜருல் அஸ்வத். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கல்லை அபு குபைஸ் மலையிலிருந்து கண்டெடுத்ததின் காரணமாக இக்தபஸ என்று சொன்னால் கண்டெடுத்தான் என்ற கருத்து. இந்த பேர் அபு குபைஸ் என்ற மலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இக்தபஸ என்ற வார்த்தையில் வந்தது தான் குபைஸ் என்ற பெயர். இந்த மலைக்கு ஜபலுல் அமீன், பாதுகாப்புடைய மலை என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு காரணம் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், எப்பொழுது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபத்துல்லாவை வானலோகத்துக்கு உயர்த்தி கொண்டான். அதனுடைய அஸ்திவாரம் மட்டும் தான் பூமியிலே இருந்தது. இந்த நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அபு குபைஸ் மலையில் வைத்து தான் பாதுகாத்தார். அதற்கு பிறகு எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை முழுமையாக கட்டி முடித்தார்களோ அதற்கு பிறகு இந்த மலையில் தான் அந்த ஹஜருல் அஸ்வத் இருப்பதாக கூறி அல்லாஹ் எடுக்க சொன்னான். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கு பிறகு அந்த ஹஜருல் அஸ்வதை இந்த மலையில் வைத்து அல்லாஹ் பாதுகாத்ததின் காரணமாக இதற்கு பாதுகாப்புடைய மலை என்பதாகவும் சொல்லப்படுகிறது என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு வெளியேற்றப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த கல்லையும் சேர்த்து தான் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று. எனவே அந்த காலத்திலேயே ஹஜருல் அஸ்வத் காபாவிலே பதிக்கப்பட்டிருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரத்தில் அந்த ஹஜருல் அஸ்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பாக மலக்குகளின் மூலமாக இந்த அபு குபைஸ் மலையில் தான் வைத்திருந்தான். மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் பொழுது இந்த மலையில் அந்த கல் இருப்பதாக அல்லாஹ் கூறி அந்த கல்லை எடுத்து மீண்டும் காபாவிலே வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார். சில உலமாக்களுடைய கருத்து பிரகாரம் இந்த கல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அபு குபைஸ் மலையிலிருந்து எடுத்து கொண்டு வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் என்பதாகவும் கூறப்படுகிறது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இந்த அபு குபைஸ் மலையில் முக்கியமான குறைஷ் தலைவர்களுடைய கபர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஹுசைமா பின் அசத், இதே போல முத்ரிகா பின் இலியாஸ், இதே போல ஹுசைல் பின்
பின் முத்ரிகா போன்ற குறைஷியர்களுடைய முக்கியமான தலைவர்களுடைய கபர்களும் இந்த அபு குபைஸ் மலையில் தான் இருக்கிறது என்பதாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அபு குபைஸ் மலைக்கு ஏராளமான தனிச்சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாமா ஃபக்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீருல் கபீரிலே குறிப்பிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வல ஜபலின் வதஅஹு அல்லாஹு அலல் அர்த், இந்த பூமியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த முதலாவது மலை ஜபல் அபி குபைஸ், அபு குபைஸுடைய மலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது தனிச்சிறப்பு, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரத்தில் காபாவை அல்லாஹ் வானலோகத்துக்கு உயர்த்தி கொண்டான். அந்த நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் பத்திரமாக பாதுகாக்கப்பட்ட இடம் இந்த அபு குபைஸ் என்ற மலை. மூன்றாவது சிறப்பு, மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு மலைகளுக்கு அஹ்ஷபான் என்பதாக சொல்லப்படும். ஒன்று அபு குபைஸ் மலை, இரண்டாவது அபு குஐகியான் என்ற மலை. நான்காவது தனிச்சிறப்பு, காபத்துல்லா எந்த பூமியிலே கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியுடைய தொடர்ச்சி அபு குபைஸ் மலையுடன் இணைகிறது. அந்த பகுதியுடைய அடிப்படை அபு குபைஸ் மலையிலிருந்து தான் ஆரம்பிப்பதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். ஐந்தாவது தனிச்சிறப்பு, நாங்கள் சை செய்யக்கூடிய தொங்கோட்டம் ஓடக்கூடிய சஃபா மர்வா மலை இருக்கிறது. இந்த சஃபா மலையுடைய அடிப்படை அஸ்திவாரம் அபு குபைஸ் மலையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இதே போல மர்வாவுடைய அடிப்படை அபு குஐகியான் என்ற அடுத்த மலையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இதே போல அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீர்ல சூரா ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 27, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை நீங்கள் அழையுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது இந்த அபு குபைஸ் மலையில் ஏறித்தான் மக்களை ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்தார்கள் என்பதாகவும் இமாம் ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். ஏழாவது தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், அல்லாமா அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது மக்கா காஃபிர்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடினார்கள். அன்றைய இரவு பௌர்ணமி இரவாக இருந்தது. அந்த பௌர்ணமி சந்திரனை இந்த காஃபிர்கள் சுட்டிக்காட்டி, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் குன்த சாதிகன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஃபஷுக்கலனல் கமர நிஸ்ஃபைன், இதோ இந்த சந்திரனை இந்த பௌர்ணமியை நீங்கள் இரண்டாக பிளந்து காட்ட வேண்டும். நிஸ்ஃபன் அலா அபி குபைஸ், அந்த சந்திரனில் பாதி அபு குபைஸ் என்ற மலையிலே விழ வேண்டும். வ நிஸ்ஃபன் அலா அபி குஐகியான், அடுத்த பாதி அபு குஐகியான் என்ற மலையிலே விழ வேண்டும் என்பதாக அவர்கள் கூற, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு தங்களுடைய விரலை சந்திரனுக்கு சைக்கினை செய்கிறார்கள். அவர்கள் சொன்ன பிரகாரம் சந்திரன் இரண்டாக பிளந்து ஒரு பாதி அபு குபைஸ் என்ற இந்த மலையிலும் அடுத்த பாதி அபு குஐகியான் என்ற அடுத்த மலையிலும் போய் விழுந்தது. இந்த நேரத்தில் காஃபிர்களை பார்த்து, இப்பொழுதாவது நான் அல்லாஹுடைய தூதர் என்று நீங்கள் சாட்சி கூறுகிறீர்களா என்று சொன்னதற்கு, இந்த அத்தாட்சிகளை பார்த்தும் அந்த காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கமருடைய முதலாவது வசனத்திலே கூறுகிறான், இக்தரபத்தி ஸாஅ, கியாமத்துடைய நாளும் நெருங்கிவிட்டது, வன்ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த சந்திரன் பிளந்த நிகழ்வை சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமுடைய ஏராளமான ஹதீஸ்கள் உண்மைப்படுத்துகின்றன. இது சம்பந்தமான ஹதீஸ்களும் தெளிவாக வந்திருக்கின்றன. இந்த சந்திரன் பிறந்த நிகழ்வை இந்தியாவை சேர்ந்த கேரளாவுடைய சேரமான் பெருமாள் என்ற பாஸ்கர ரவிவர்மா என்ற அரசர் கண்கூடாக பார்த்து நபி அவர்களை சந்திப்பதற்காக மக்காவுக்கு சென்றார். இந்த வரலாறை தெளிவான ஆதாரங்களுடன் முழுமையாக ஒரு பதிவில் நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த அளவுக்கு தனிச்சிறப்புடைய மலைத்தான் மக்காவிலே இருக்கக்கூடிய இந்த அபு குபைஸ் மலை. எனவே ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த மலையை பார்ப்பதற்கு தவறிவிட வேண்டாம். இன்று கூட சவுதி அரசருடைய ஒரு பேலஸ் இந்த அபு குபைஸ் மலையில் தான் கட்டப்பட்டும் இருக்கிறது. ஆகவே இது போன்ற இன்னும் இஸ்லாத்துடைய எத்தனையோ வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றன. வரக்கூடிய பதிவுகளில் அவற்றை தெளிவான ஆதாரங்களுடன் பார்ப்போம். எனவே இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.